அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, நம்மளுடைய ஆடுகளுக்கு நல்ல சத்தான உலர் தீவனம் மற்றும் அடர் தீவனம் அது எப்படி தரலாம், என்னென்ன தீவனங்கள் தரலாம்ன்றத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். நம்ம ஆடுகளுக்கு தினசரி இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளும் நம்ம வீட்டில் இருக்க ஆடுகளுக்கு இந்த மாதிரி கொடுத்து ஒரு ஆரோக்கியமான ஆடை நம்ம வளர்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா நம்ம சோளத்தட்டுன்னு சொல்லுவாங்களே, அதை நம்ம வயலில் போட்டு அதை அறுத்து காய வச்சு அதை அந்த மாதிரி நம்ம வைக்கல் மாதிரி பண்டலாக சுற்றி அதை ஒரு இடத்துல நம்ம சேமித்து வச்சுருக்கோம். இது நம்ம ஆடுகளுக்கு உலர் தீவனமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சோளத்தட்டை நேரடியாக நம்ம ஆடுகளுக்கு கொடுத்தோம்னா அது ஆடுகள் சாப்பிடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சோளத்தட்டை இந்த மாதிரி சாப் கட்டர், நம்ம வீடுகளில் சாப் கட்டர் வாங்கி வச்சுருந்தோம்னா அதுகளில் இந்த மாதிரி சோளத்தட்டை கொடுத்து நம்ம பொடிசாக தூள் மாதிரி நறுக்கிட்டோம்னா அதை நம்ம ஆடுகளுக்கு நம்ம உணவோடு கலந்து கொடுக்கலாம். இதை ஆடுகள் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் மாடுகள் இருந்தாலும் மாடுகளுக்கு ஒரு சத்தான ஒரு உலர் தீவனமாக இந்த சோளத்தட்டு நம்ம பயன்படுத்திக்கிறலாம். நம்ம இப்போ ஆடுகளுக்கு இதை தினசரி உணவில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதை இந்த மாதிரி மிஷினில் நறுக்கி நம்ம தூளாக ஆக்கினோம்னா அது ஆடுகள் சாப்பிடக்கூடிய நிலைக்கு நம்ம மாற்றி கொடுக்கலாம். இது ஒரு சத்தான ஒரு உலர் தீவனமாக இருக்குது நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்டு முழுவதுமே இதை நம்ம பயன்படுத்திக்கிறலாம். ஒரு முறை வயலில் போட்டு அதை இந்த மாதிரி அறுத்து காய வச்சு நம்ம சேமித்து வச்சுக்கிட்டோம்னா வருடம் முழுவதுமே நம்மளுடைய வீட்டில் இருக்க ஆடு மாடுகளுக்கு ஒரு உலர் தீவனமாக நம்ம பயன்படுத்திக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சின்ன சின்ன துகள்களாக நம்மளுக்கு இந்த மிஷினில் போட்டு நறுக்கி கொடுத்துருச்சு. நம்ம இதை நேரடியாகவும் போடலாம், அதை மற்ற தீவனங்களோட கலந்து கொடுக்கலாம். நம்ம இப்போ நேரடியாக போடுறதில்ல, இதை மற்ற தீவனங்களோட கலந்து தான் கொடுத்துட்ருக்கோம். இதை பார்த்தா தெரியும், நம்ம அன்றைக்கி கோழி குஞ்சுகளுக்கு பயன்படுத்தின அதே பீர் மால்ட் இருந்தால் இதை நம்ம தினசரி ஆடுகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இதை ஒரு வட்டையில் இந்த மாதிரி நம்ம கலக்கக்கூடிய அளவு எல்லா தீவனத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடிய அளவு அள்ளி போட்டுக்கிட்டு அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த சோளத்தட்டையும் இதோட கலந்துருவோம். நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் கலந்துக்கிடுவோம். நேரடியாக இந்த சோளத்தட்டை நம்ம ஆடுகளுக்கு போடும்போது சில ஆடுகள் சாப்பிடும், சில ஆடுகள் சாப்பிடாம ஒதுக்கிடும். இதோடு நம்ம என்ன சேர்க்குறோம்டா, நம்ம அசோலா நம்ம வீடுகளில் நம்ம வளர்க்கக்கூடிய நம்ம உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இந்த அசோலா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதோட ஆடுகளுக்குமே நம்ம தினசரி இந்த அசோலாவை கொடுக்குறோம். இது கடலை புண்ணாக்குக்கு நிகரான சத்துக்கள் இந்த அசோலாவில் இருக்குது. நம்ம இது எல்லாமே கலந்த ஒரு கலப்பு தீவனமாக இருந்தால் நம்ம தினசரி ஆடுகளுக்கு கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ இது எல்லாமே ஒரு வட்டையில் நல்லா போட்டு அது எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி விடுவோம். நம்ம போட்டிருக்கக்கூடிய சோளத்தட்டு, அந்த பீர் மால்ட்டு, அதோட அசோலா, இது எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கைகளால் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கும்போது ஆடுகள் எதையுமே வீணாக்காமல் நல்லா விரும்பி சாப்பிடும். இதில் நம்ம உலர் தீவனமாக சோளத்தட்டு கலந்துருக்கோம், அடர் தீவனமாக நம்ம பீர் மால்ட் கலந்துருக்கோம், அதோடு நம்ம அசோலாவையும் கலந்துருக்கோம். இது எல்லாமே கலந்த ஒரு கலப்பு தீவனமாக நம்ம ஆடுகளுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ இதுகளை இப்போ ஆடுகளுக்கு கொடுப்போம். நம்ம ஆடுகளுக்கு இந்த தீவனத்தை போடுறதுக்காக இந்த மாதிரி ட்ரே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். நம்ம தரையில் போடும்போது ஆடுகள் நிறையா காலில் மிதிச்சே அதை வீணாக்கிடும். அதை இந்த மாதிரி ட்ரேயில் போடும்போது ஆடுகள்
அதை வீணாக்காமல் தேவையான அளவு சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் பார்த்தா தெரியும் அது எந்த அளவு விரும்பி சாப்பிடுதுண்டு. இந்த மாதிரி ஆடுகள் 2 பக்கமுமே நிற்கிற அளவு நம்ம ட்ரேவை வந்து கொஞ்சம் அகலமாக தான் செஞ்சுருக்கோம். அதில் வந்து இந்த மாதிரி கொட்டி விட்டோம்னா ஆடுகள் வந்து அதை சாப்பிட்டுக்கிறோம். இது எல்லாமே கலந்து கொடுக்குற வாசி. இதில் எதையுமே அது ஒதுக்கி சாப்பிட முடியாது. இது எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்க வாசி. ஆடுகள் வந்து சாப்பிடும்போது எல்லாத்தையும் சேர்ந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தனித்தனியாக போடும்போது அதை சாப்பிடாம ஒதுக்கிறோம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து போடும்போது ஆடுகள் வந்து எதையும் ஒதுக்க முடியாது. அது ஒன்றை சாப்பிடும்போது மற்றதையும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அது வாசம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி கலந்து போடுறோம். நம்ம முழுவதுமே இதே தீவனம் மட்டும் நம்ம கொடுக்கறதில்ல. தினசரி காலையில் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஆடுகளுக்கு கொஞ்சமாக இந்த தீவனத்தை கொடுக்குறோம். மற்ற நேரம் ஆடுகள் வந்து வெளியே மேய போயிடும். காலையில் மட்டும் ஆடுகளுக்கு கொஞ்சம் சத்தான தீவனம் கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி தீவனம் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்தா தெரியும் ஆடுகள் வந்து எந்த மாதிரி நல்லா விரும்பி சாப்பிடுதுண்டு. இது எதையும் ஒன்றை ஒதுக்கி இன்னொன்று சாப்பிட முடியாது. காரணம் என்னென்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டிருக்க வாசி. ஒரு சில ஆடுகள் ஒன்றை விரும்பி சாப்பிடும், இன்னொன்று விரும்பி சாப்பிடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடும்போது எதுவுமே ஒதுக்காமல் எல்லாத்தையுமே கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த தீவனம் வந்து அதிக செலவில்லாத தீவனமாக இருக்கும். இப்போ தீவனம் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஆடுகள் வந்து வெளியில் மேய்ச்சலுக்கு விட்டுருவோம். பார்த்தா தெரியும் எவ்வளோ உற்சாகமாக மேய போகிறாங்கண்டு. நம்ம முழு நேரமே தீவனம் வளர்த்து ஆடுகளை வளர்க்கும்போது நம்ம செலவுகள் அதிகமாயிரும். பெரிய அளவில் லாபமும் கிடைக்காது. ஆடுகளும் ஆரோக்கியமாக இருக்காது. இந்த மாதிரி தீவனம் ப்ளஸ் மேய்ச்சல் ரெண்டுமே பயன்படுத்தும் போது ஆடுகள் ஆரோக்கியமாகவும் நல்லா சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வெளியில் மேய்ச்சலுக்கு போயிடுவாங்க. நம்ம தீவனம் வச்சுட்டு மற்ற நேரம் ஆடுகள் வெளியில் மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணைக்கு வருவாங்க. நம்ம மழை காலங்களில் நல்லா புற்கள் நல்லா தழைஞ்சிருக்க வாசி. இப்போ மழை பெஞ்சிருக்கு, அது வாசி எல்லா சைடுமே பச்சை புல் நல்லா இருக்குது. அதனால் ஆடுகள் வந்து அதுக்கு தேவையான பசுந்தீவனம் வந்து வெளியவே கிடச்சிருது. அதனால் நம்ம ஆடுகளுக்கு தனியாக பசுந்தீவனம் இப்போ கொடுக்கல. இப்போ நம்ம கொடுக்குறது உலர் தீவனம் மட்டும்தான். இப்போ ஆடுகள் எல்லாமே மேய்ஞ்சிட்டு நம்ம பண்ணைக்கு திரும்பி வந்துட்டாங்க. இந்த மாதிரி காலையில் ஒரு 11 மணி அந்த நேரத்தில் மேய்ச்சலுக்கு விடுவோம். சாயங்காலம் 6 மணிக்கு அதுவே மேய்ஞ்சிட்டு நம்ம பண்ணைக்கு வந்துடுவாங்க. நம்ம இந்த மாதிரி தினசரி ஆடுகளுக்கு செலவு குறைந்த ஒரு சத்தான தீவனத்தை கொடுத்து வளர்க்கும்போது ஆடுகள் ஆரோக்கியமாகவும் ஒரு லாபகரமான பண்ணையாகவும் இருக்கும். நாமளும் நம்ம தினசரி இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து வளர்ப்போம். இப்போ இதில் பார்த்தோம்னா அசோலாவும் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அதோட உலர் தீவனமும் நம்ம வயல்லேருந்தே அது கிடச்சிருச்சு. வெளியிலேருந்து வாங்கக்கூடியதுன்னு பார்த்தா இந்த பீர் மால்ட் மட்டும்தான். அதுவுமே விலை கம்மின்ற வாசி. இது பெரிய அளவில் நமக்கு செலவு இல்லை. இது ஒரு சத்து நிறைந்த ஒரு ஆரோக்கியமான தீவனமாகவும் நம்மளுக்கு பயன்படுது. நம்ம இந்த மாதிரி ஆட்டு பண்ணையை நம்ம ரன் பண்ணும்போது ஒரு லாபகரமான பண்ணையாக நம்ம கொண்டு செல்ல முடியும். நன்றி, வணக்கம்.